நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கம். மற்றும் ஒரு சந்திப்பு பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைய நாளுக்கான சந்திப்பு பகுதியானது தொடர்ச்சியாக 2 வாரங்களுடைய தொடர்ச்சியாக அமைந்து வருகின்றது. குறிப்பாக 2 வாரங்களாக எங்களுடன் பயணித்துக் கொண்டிருந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறை விரிவுரையாளர் தான் அஜிதகுமார் அவர்கள் தான் இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கிறார். அவரையும் நிகழ்ச்சியின் ஊடாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக நாங்கள் 2 வாரமாக பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடி இருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைய வாரத்திலும் இன்னும் பல விடயங்கள், இந்த எழுத்துத்துறை சார்ந்து பல விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகின்றோம். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமானால் உங்களுடைய இந்த வாழ்க்கை காலம் இலக்கியத்துறை சார்ந்து, அதிலும் குறிப்பாக தமிழ் துறை சார்ந்துதான் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இற்றை வரைக்கும். இந்த பயணத்தில் நீங்கள் பல விமர்சன கருத்துக்கள், பல சவால்களை எதிர்கொண்டிருப்பீர்கள். அவ்வாறாக நீங்கள் எதிர்கொண்ட இந்த நூல்கள் சார்ந்து எதிர்கொண்ட உங்களால் மறக்க முடியாத மிக முக்கியமான விமர்சனம் என்றால் நீங்கள் இதை சொல்லுவீர்கள்? விமர்சனம் என்பது நிச்சயமாக விமர்சனம் என்பது மிக முக்கியமானது. நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருந்தேன், இன்றைக்கு படைப்புகளை வாசிப்பது குறைவடைந்து விட்டது. வாசிப்பது குறைவடைந்தால் விமர்சனம் என்பதும் குறைவடைந்துவிடும். ஆனால் நிச்சயமாக கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பார்கள். என்னுடைய ஒரு சோம்பேறியின் கடல் என்ற முதலாவது கவிதை தொகுதி வந்தபோது கலாநிதி செல்வ மனோகரன் அவர்கள் மறுபாதி இதழிலே ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் என்னுடைய கவிதை தொகுதியை பற்றி. அவர் அதிலே என்னுடைய சில சொற்சேர்க்கைகளை பற்றி, சில கொஞ்சம் நீட்டி முழக்குவதை பற்றி, அதே நேரத்தில் சில கவிஞர்களுடைய தாக்கம் இருப்பதை பற்றி எழுதியிருந்தார். உதாரணமாக, நீ எனக்கு இல்லை என்றான இந்த இரவு என்ற ஒரு கவிதை அதில் இருந்தது. அது எங்கள் மதிப்புக்குரிய எழுத்தாளர் ஜேசுராஜா அவர்களுடைய ஒரு கவிதையை ஞாபகப்படுத்துவதாக இருந்தது என்று சொல்லியிருந்தார். ஆனால் உண்மையில் அது நான் ஜேசுராஜா சாருடைய அந்த தாக்கத்தில் அந்த கவிதை எழுதவில்லை. ஆனால் ஒருவர் ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது அதற்கு முதலில் நாங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு விமர்சனம் வளராமல் இருப்பதற்குரிய மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் ஒருவர் எங்களை பற்றி, எங்களுடைய படைப்பை பற்றி சொல்லுகின்ற எதிர்மறை கருத்தை கிரகித்துக் கொள்வதற்கு அல்லது அதை உள்வாங்கிக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. நான் மிகவும் சந்தோஷமாக விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். ஏனென்றால் நாங்களும் விமர்சனங்களை முன்வைப்பவர்கள். விமர்சனம் என்பது ஒரு ஆபத்தான விடயம் அல்ல, அது மற்றவர்களை புண்படுத்துவது அல்ல. அதனால்தான் இன்றைக்கு புத்தக வெளியீடுகளிலே நயப்புரை என்று போடுகிறார்கள். நான் அவளுக்கு ஒரு கடலை பரிசளித்தேன் என்ற கவிதை தொகுதி வெளியீட்டு விழாவிலே ராஜேஷ் கண்ணன் சார் அவர்கள் மிக கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார். அந்த கவிதைகளின் எளிமையாக்கல் என்பதை பற்றி, அல்லது அவை முகநூல்களில் எழுதப்படுவதனால் வரக்கூடிய சிக்கல்களை பற்றியதாக அவருடைய உரை அமைந்திருந்தது. ஆனால் நான் அதை பற்றி, அதாவது விமர்சனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது எங்களை இன்னும் வளர்த்தி செல்வதற்கு அது மிக உந்து சக்தியாக இருக்கும். உடனே எங்களை பற்றி, எங்களுடைய படைப்புகளை பற்றி ஒருவர் சொல்லி இருக்கிறார் என்றால் அந்த கருத்து தான் அடுத்து ஒரு படைப்பை நாங்கள் எழுதுகிற போது எங்களுடைய மனதிலே தோன்ற வேண்டும். இன்றைக்கு விமர்சனத்தை பார்த்து பலர் பயப்படுகிறார்கள். விமர்சனத்தை ஒரு தனிப்பட்ட தாக்குதலுக்காக நாங்கள் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவர் ஒரு கருத்து நிலை ரீதியாக எங்களுடைய படைப்பை விமர்சிக்கிறார் என்றால் நாங்கள் முதலில் அதுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அவர் எங்கள் படைப்பை படித்திருக்கிறார், அதை பற்றி ஆழமாக யோசித்திருக்கிறார், ஒரு கருத்தை முன்வைக்கின்றார் என்பதை நான் இதுகால வரைக்கும் எங்களுடைய படைப்புகளை, அதாவது ஒரு இலக்கிய உலகிலே நாங்கள் சிந்தித்து பார்த்தால் இன்றைக்கு ஒரு மிக உன்னதமாக எழுதுபவர்களுக்கும் அப்படி ஒரு பெரிய அடையாளம் இல்லை. ஏனென்றால் சரியான மதிப்பீடுகள் முன்வைக்கப்படுவதில்லை. சரியான மதிப்பீடுகள் இருந்தால்தான், விமர்சனங்கள் இருந்தால்தான் ஒரு படைப்பு சென்று சேரும். இன்றைக்கு எழுத்தாளர்களே இன்னொரு எழுத்தாளருடைய படைப்புகளை முழுமையாக படிப்பதில்லை என்ற குறைபாடு என்னிடம் உண்டு. நாங்கள் ஒரு நூல் வெளியீடுகளை தாண்டி கருத்தாடல் அரங்குகளை முன்வைக்க வேண்டும். வாசித்து விட்டு நாங்கள் உரையாட வேண்டும், விவாதிக்க வேண்டும். அப்படியான சில நூல்கள், முழுமையான நூல்கள் வெளியீட்டுகள் நடந்திருக்கின்றன. எஸ்போவை பற்றி நடந்திருக்கிறது. அண்மையிலே கலாநிதி ரவீந்திரன் அவர்களுடைய கவிதை, அவருடைய நூல்களை பற்றி ஒரு ஆய்வரங்கே இடம்பெற்றது. உண்மையில் அவ்வாறான ஆய்வரங்குகள் இடம்பெற வேண்டும். அப்படி இடம்பெறுகின்ற பொழுதுதான் ஒரு படைப்பாளியை பற்றிய மதிப்பீடு அவர்கள் வாழுகின்ற காலத்தில் சொல்லப்பட வேண்டும். இன்றைக்கு ஒருவர் எழுதுகின்ற காலத்திலேயே விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய எழுத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை அல்லது பிரதிபலிப்பை நாங்கள் உணர முடியும்.
நீங்கள் சொல்வதை போல் அப்படி கடுமையான விமர்சனங்கள் என்று வருவதில்லை. ஆனால் விமர்சனம் வர வேண்டும் என்பதை நான் விரும்புகின்றேன். அதில் மாற்று கருத்து இடமில்லை. கட்டாயம். இன்னும் ஒரு விடயம், குறிப்பாக நாங்கள் பார்த்தோமானால் எங்களுடைய ஈழத்தினுடைய இலக்கியத்துறைக்கு ஒரு தனி இடம் உண்டு. அந்த தனி இடத்தால் தான் நாங்கள் பல பொக்கிஷங்களை சேர்த்து வைத்திருக்கின்றோம். ஈழத்திற்கே உரிய ஒரு வடிவமைப்புடன் கூடிய பல எழுத்தாளர்களை நாங்கள் சம்பாதித்து வைத்திருக்கின்றோம். அந்த ஒரு காலத்திற்கும் தற்காலத்தில் எங்களுடைய இந்த இலக்கியத்துறை நகர்ந்து செல்கின்ற போக்கு எவ்வாறாக இருக்கின்றது? முந்தின காலங்களில் வாசித்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்கள் வேறாக இருந்தன. அவர்கள் நல்ல தேர்ந்தெடுத்த திரைப்படங்களை பார்ப்பார்கள். இப்ப இயேசுராஜா சாரை எடுத்து நோக்கினால் நாங்கள் அவரிடம் போனாலே எங்களுக்கு ஒரு நூலகத்தில் நுழைவதை போன்ற அனுபவம் கிடைக்கும். பல்கலைக்கழகத்தில் நாங்கள் முதலாம் வருட மாணவனாக வருகிற பொழுதே அவருடைய வீட்டிலே சென்று நான் மணிக்கணக்காக உரையாடி இருக்கின்றேன். ஒரு உண்மையில் அப்படியானவர்களை நாங்கள் இன்னும் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்கிற குறைபாடு எமக்கு உண்டு. அவர் திரைப்படத்தை பற்றி, ஓவியங்களை பற்றி, கவிதைகளை பற்றி, இதழ்களை, அவர் அலை என்ற ஒரு இதழையை நடத்தினார். எங்களிடம் ஒரு தீவிரமான எழுத்து அல்லது தீவிரமான கருத்து நிலை இருந்தால் அவர்களை புறந்தள்ளி விடுவது, அவர்களை ஒதுக்கி விடுவது என்பது மிகப்பெரிய குறைபாடு. அது நான் ஏற்கனவே சொன்னதை போல விமர்சனத்தை கண்டு அஞ்சுகின்ற மனோபாவம். இன்றைக்கு இருக்கக்கூடிய படைப்பாளிகள் இன்னொரு வகையான ஆட்களாக மாறத் தொடங்கிவிட்டார்கள். அவர்கள் தங்களுக்குள் பட்டங்களை கொடுக்கின்றார்கள். முகநூலில் வழங்கப்படுகின்ற அந்த பட்டங்களை பார்க்கிற பொழுது எனக்கு இன்னும் அருவருப்பாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு இன்னொரு சவாலானதாக வர தொடங்கி விடுகிறது. யாருமே சில நேரம் ஏஐ மூலமாக கவிதை எழுதுகின்ற கவிஞர்கள் தோன்றிவிடக்கூடும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்கால தலைமுறைக்கு இருக்கக்கூடிய கல்வியிலும் சொல்கிறார்கள், 21ஆம் நூற்றாண்டில் 4C என்பதில் கிரியேட்டிவிட்டியை தான் சொல்கிறார்கள். படைப்பு ஆளுமை என்பதுதான் மிக முக்கியமானது. நான் ஏற்கனவே சொன்னது போல் அதை உருவாக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் பாடசாலை ஆசிரியர்கள். மிகச்சிலர் அப்படி இருக்கின்றார்கள். ஈசு முரளிதரன், ரமேஷ், குகவரன், சித்தாந்தன் போன்ற சிலர். இது நான் எனக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வந்த நண்பர்களை சொல்கின்றேன். ஆசிரியர்கள் மாணவர்களிடம் உருவாக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு நான் இப்படி உங்களுக்கு முன்னால் உரையாடுகிறேன் என்றால் என்னுடைய ஆசிரியர்கள் தான் அப்படி உரையாட வைத்திருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். ஏனென்றால் எங்களுடைய வீட்டுச் சூழல் அதை உருவாக்கி கொடுக்கவில்லை. இப்ப வீட்டுச் சூழல் எங்களுக்குள் சில நேரம் பரம்பரை அலகுகளாக சில விடயங்கள் இருக்கக்கூடும். உதாரணமாக என்னுடைய அப்பாவினுடைய ஒன்றுவிட்ட சகோதரர் சோழவேந்தன் என்ற பெயரில் எழுதினார். அவர் இறந்து போய்விட்டார், தற்கொலை செய்து கொண்டார், அல்லது அவர் அகாலத்தில் இறந்து போனார். ஆனால் அவருடைய அந்த சோழவேந்தன் தான் நானாக பிறந்தேன் என்று என்னுடைய அத்தை மண்டலேஸ்வரி அவர்கள் நம்பினார். ஆனால் அதை தாண்டி நான் நம்புகின்றேன். அந்த நம்பிக்கைகளுக்கு அப்பால் இன்றைக்கு இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய கவிஞர்கள் அல்லது படைப்பிலே நாங்கள் ஈடுபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவசரப்பட்டு புத்தகங்களை போட தேவையில்லை. அவர்கள் எழுத்தாளர்களுடன் பழக வேண்டும். இப்ப நாங்கள் எழுத்துத்துறைக்குள் வந்த புதிதிலே எங்கேயாவது கூட்டம் நடக்கிறதா என்ற பத்திரிகையிலே பார்த்து எழுத்தாளர்களை கண்ணாலே காண்பதற்காக ஓடோடி வந்திருக்கின்றோம். இன்றைக்கு காட்சி ஊடகங்களினுடைய பெருக்கம் எழுத்தாளர்கள் யாரையுமே அருகிலே கொண்டு வந்து விட்டதுதான். இன்றைக்கு பெரிய எழுத்தாளர்கள் எங்களுடைய முகநூல் நட்பிலே மாறிவிடுகிறார்கள் தான். அது காட்சிக்கு எளியவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த தேக்கத்திற்கு காரணமாக இது இருந்தாலும் இன்னொரு பக்கம் மிகச்சிறியவர்கள், மிக இளையவர்கள் வாசிக்கவும் உரையாடவும் அல்லது மாற்று கருத்துக்களை முன்வைக்கவும் வந்து விட்டார்கள். நாங்கள் நினைக்கிறோம் ஒருவருமே வாசிப்பதில்லை என்றான். அப்படி இல்லை. அண்மையிலே என்னுடைய ஒரு கவிதை தொகுதியை வெளியீட்டு விழா நடந்த பிறகு ஒரு 19 வயது பிள்ளை என்னை கண்டுட்டு சொன்னார், சார் உங்களுடைய அந்த கவிதையை வாசித்தேன், அதை வாசித்தேன், இதை வாசித்தேன் என்று சொன்னார். ஆச்சரியமாக இருந்தது. அவர் வாசிப்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். வீட்டிலே உள்ளவர்கள் மருத்துவர்களையும் பொறியியலாளர்களையும் உருவாக்க வேண்டும் என்று கனவு காண்டு இருப்பதனால் ஒரு ஆளுமை மிக்க ஒரு இளையவர்களை நாங்கள் தவற விட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த அவர்கள் தொழிலிலே என்ன நிலைக்கு வந்தாலும் அவர்களிடம் எங்கோ ஒரு ஆளுமை குறைவு இருக்கிறது என்றால் அது வாசிப்பு குறைபாட்டினாலே தான் வருகிறது. கட்டாயம்.
நிச்சயமாக. இன்னும் ஒரு கேள்வி கூட எனக்குள்ளே இருக்கின்றது. இந்த புலக்காட்சி, நீங்கள் ஏலவே எங்களுடைய முதலாவது வாரத்தில் சொல்லியிருந்தீர்கள் இந்த புலக்காட்சி தொடர்பாக. நாங்கள் பார்த்தோமானால் சங்க காலத்தில் அல்லது போனால் அதற்கு முற்பட்ட காலத்தில் வந்த இலக்கியங்கள், நூல்கள் பார்த்தோமானால் உங்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களையும் நாங்கள் யோசித்து பார்க்க முடியுமா, இவ்வாறான விடயங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியுமா என்ற அளவிற்கு அந்த காலத்தில் இருக்கின்ற எழுத்தாளர்கள், கவிஞர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதற்கு பல நாவல்களை நாங்கள் வாசித்து அறிந்த நாவல்கள் எங்களுடைய கற்பனைக்கு எட்டாத பல விடயங்களை சொல்லியிருக்கும். ஆனால் தற்காலத்தில் நாங்கள் பார்த்தோமானால் அந்த விடயங்கள் புலக்காட்சி வடிவிலாக திரைப்படங்கள் வாயிலாக நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு சில திரைப்படங்கள் அந்த காலத்தில் நாங்கள் எங்களுடைய நாவல்களுடன் ஒப்பிட்டு பல திரைப்படங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அந்த நாவலுடைய சாயலாக சில திரைப்படங்கள் வந்தாலுமே அதே நாவலை மறு ஒளிபரப்பு செய்யக்கூடிய திரைப்படங்கள் இருக்கின்ற. அதற்கு நல்ல ஒரு உதாரணம் இந்த பொன்னியின் செல்வன் நாவலை நாங்கள் சொல்லலாம். இந்த பொன்னியின் செல்வன் நாவலை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது எங்களுடைய புலக்காட்சி ஏதோ ஒரு விடயத்தை சிந்தித்து வைத்திருக்கும். நாங்கள் பார்த்த நடந்த ஒரு விடயமாக இருக்கலாம். ஆனால் அந்த திரைப்படம் வந்ததன் பின்னர் அதனுடைய புலக்காட்சி இவ்வாறுதான் இருக்கும் என்ற ஒரு வரையறை, மட்டுப்பாடு என்பது இந்த திரைப்படங்களின் வாயிலாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதை ஒரு எழுத்தாளராக அல்லது போனால் ஒரு விமர்சகராக நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? ஒரு நாவல் திரைப்படமாவது என்பது பெரிய குற்றச்சாட்டுக்குரிய விடயம் அல்ல. அது இன்னொரு வகையான கலை அனுபவம். அதாவது ஒரு நாவல் அப்படியே ஒரு திரைப்படமாகுவது இல்லை. அது அதனுடைய கலையாக்கத்தின் அரசியலுடன், அது அதனுடைய கலையாக்கத்துக்குரிய செறிவுடன் தான் படைப்பாக வருகின்றது. மிக அரிதாகத்தான் மோகமுள் என்கின்ற ஜானகிராமனின் நாவல் ஒரு திரைப்படமாக வந்தது. ஆனால் அது திரைப்படமாக பெரிதும் வெற்றி பெறவில்லை. ஜெயகாந்தன் தன்னுடைய நாவல்களையே திரைப்படமாக எடுத்தார். இன்றைக்கு பொன்னியின் செல்வன் வந்திருக்கிறது, அல்லது பூமணியினுடைய வெட்கை அசுரன் என்ற ஒரு திரைப்படமாக வந்திருக்கிறது. ஆனால் இன்னொரு நன்மை இருக்கின்றது. இப்படி இன்றைக்கு வாசிப்பு குறைவாக இருக்கின்ற இந்த காலத்தில் இப்படி திரைப்படங்கள் வருகிற பொழுது அந்த நாவல்களை நோக்கி ஒரு இளைய தலைமுறை சென்று கொண்டிருக்கிறது. ஒரு வகையில் பார்த்தால் நாங்கள் எதையும் நன்மை என்று யோசித்து பார்த்தால், இப்படியான திரைப்படங்கள் வருகிற போது அந்த நாவலை படிக்க வேண்டும் என்று ஓடுகிறார்கள் என்றால் அந்த திரைப்படத்தை தாண்டி ஒரு அனுபவம் தேவையாக இருக்கிறது என்பதை இன்றைய இளையவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த ஒரு புலம்பெயர் நாட்டில் இருந்தவர் கேட்டார், இந்த பொன்னியின் செல்வனுடைய ஆங்கில பதிப்பு வந்திருக்கிறதா என்று அவருடைய வீட்டிலே கேட்டிருக்கிறார்கள். அப்ப யோசித்தால் அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் தமிழிலும் மட்டுமல்ல ஆங்கிலத்திலும் அதை சரளமாக படிப்பதற்கு ஆங்கிலத்தில் என்றால் நன்றாக இருக்கும் என்று யோசிக்கிறார்கள். அப்ப யோசித்து பார்த்தால் ஒரு வாசிக்குவதற்கு 5 பாகங்களை கொண்ட ஒரு நாவலை வாசிப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அப்படி என்றால் திரைப்படத்துடன் மட்டும் தம்முடைய அனுபவம் முடிந்து விடுகிறது என்று அவர்கள் நம்பவில்லை. அது என்ன, அந்த படைப்பை நோக்கி, அந்த படைப்பினுடைய மூலத்தை நோக்கி அவர்கள் செல்ல வேண்டும் என்று தூண்டுவது திரைப்படத்துக்கு ஒரு வெற்றி என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆனால் இரண்டினுடைய கலை அனுபவங்களும் ஒன்றாக இருக்க முடியாது. என்றால் எழுத்து தருகின்ற புலக்காட்சி என்பது வேறு. அந்த திரைப்படத்தை இயக்குகின்றவர்களுடைய சிந்தனை அதற்கு மாற்றாக அமையக்கூடும். கட்டாயம். நாங்களும் தொடர்ச்சியாக 3 வாரங்களாக இணைந்து கொண்டிருந்தோம். பல்வேறு விடயங்கள் தொடர்பாக நீங்கள் இந்த பகுதியின் வாயிலாக கூறியிருந்தீர்கள். மீண்டும் ஒரு முறை இந்த எழுத்துத்துறை சார்ந்த உங்களுடைய பயணம் இன்னும் தொடர வேண்டும். உங்களால் இயலுமான காலம் வரையில் பல இலக்கியங்களை நீங்கள் படைக்க வேண்டும் என்று நாங்களும் உங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரம் தொடர்ச்சியாக 3 வாரங்களாக உங்களுடன் இணைந்து பல கருத்துக்களையும் கூறியிருந்தீர்கள். அதற்கும் நிகழ்ச்சியின் சார்பிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சார். நன்றி, வணக்கம். நல்லது நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி அருந்தவச்செல்வம். நன்றி நேயர்களே.